ஐ ஆம் அ பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் பிரியங்கா. குக் வித் கோமாளியில மணிமேகலை நல்லா தெரியும். பட் அதுதான் அவுட் சைட் எனக்கு அதிகம் தெரியாது. பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் டிக்னிட்டி. ஒரு ஆங்கர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்பான்டேனியஸா அவங்க பேசிட்டே இருக்கணும். கலகலன்னு பேசிட்டு இருக்கணும். அது குக் வித் கோமாளியெல்லாம் அந்த செட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்லயே தான் இருக்கணும். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஸ்பான்டேனியஸா இருக்கணும். ஆப்போசிட் இருக்கவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. என்டர்டெய்னிங்கா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல பியூட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ மேக்கப், ஸ்மட்ஜ் ஆகுற விஷயங்கள், ஹேர் ஸ்டைல். ஸோ ஒரு ஆங்கர் அப்படிங்கிறவங்க இவ்ளோ விஷயங்கள வந்து ஒரு அழகா ஒரு ஷோக்கு கொண்டு வரும்போது, இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்க வந்து அத இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கும்போது, "இல்ல நீ நல்லா பண்ணல. நீ இப்படி பண்ணியிருந்திருக்கணும். நீ அப்படி பண்ணியிருந்திருக்கணும்." அப்படின்னா, ஸோ அவுட் ஆஃப் செட் நீங்க அத சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆம் ஷோ நடக்க நடக்க அது வந்து ஒரு காமெடி ஐட்டமா கொண்டு வரும்போது, அவங்களும் ஒரு மணிமேகலையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. ஸோ தமிழ்நாட்ல போய் நீங்க யார்ட்ட வேணாலும் கேளுங்க. பிரியங்கா வந்து நல்லா ஆங்கரிங் பண்றதில்ல அப்டின்னா, யாருமே நம்ப மாட்டாங்க. சுத்தமா நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஷி இஸ் ஆல்ரெடி எ பார்ட் ஆஃப் தி ஜெம். ஓகே. பட் அதுக்காக ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஓகே. இல்ல எந்த ஃபீல்டா இருக்கட்டும், புதுசா வந்து கத்துக்க வரவங்க கிட்ட இது தப்பு, அது தப்புன்னு சொன்னாவே கோவம் வரும். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது, ஸோ அத வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருந்தா, ஸோ அவுட் ஆஃப் செட் அது பண்றது அது வேற. ஓகே. ஸோ அது வந்து ஒரு குரோத்துக்கான ஒரு சிக்னல். எங்களுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஓகே. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரியங்கா வந்து ஒரு டேலண்டடான ஒரு ஆங்கர். இப்ப கூட நான் சண்டைக்கு வருவேன். உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை அப்டின்னா. பட் ஆனா ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வேற, கன்னிசம் அப்படிங்கிறது வேற. ஓகே. ஸோ பிளைண்டா ஒருத்தவங்கள வந்து ஃபேனா ஃபாலோ பண்றது வேற. ஃபேன் ஐ லைக் யூ. பட் இஃப் யூ டூ ராங் நான் அத வந்து வெளிப்படையா சொல்லுவேன். ஓகே. அப்படிங்கிறது வந்து வேற. இந்த விஷயத்துல இன்னமும் உறுத்திட்டே இருக்கு. ஓகே. ஸோ கீழ இருந்து ஒருத்தவங்கள கல் எறியறது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்காது. ஓகே. மேல இருந்து கல் எறிஞ்சா தெரியும். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.